அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 3ஆம் பருவத்தில் நமக்கு இயல் 3ல் புதுவை வளர்த்த தமிழ்ங்கிற உரைநடை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற கொஸ்டின்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக. அதில் ஃபஸ்ட்டு குயில்பாட்டு நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பாரதியார். அடுத்து இரண்டாவது தமிழுக்கும் அமிர்தென்று பெயர் என பாடியவர் டேஸ். ஆன்சர் பாரதிதாசன். அடுத்து மூன்றாவது பாரதி நாள் இன்றடா பாட்டை சேர்த்து ஆடடா என பாடியவர் யார்னா வாணிதாசன். அடுத்து நான்காவது பாட்டு இசைத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் பாட்டு கூட்டல் இசைத்து. அடுத்து ஐந்தாவது மூன்று கூட்டல் தமிழ் இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆன்சர் முத்தமிழ். அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாரதிதாசன். ஆன்சர் இருண்ட வீடு. அடுத்து தமிழ் ஒலிக்கு என்ன வரும்னா மாதவி காவியம். அடுத்து பாரதியார் கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆன்சர் பாஞ்சாலி சபதம். அடுத்து நான்காவது வாணிதாசன். அதற்கான ஆன்சர் கொடி முல்லை. அடுத்து ஐந்தாவது திருமுருகன். அதற்கான ஆன்சர் பாவலர் பண்ணை. 4, 3, 5, 2, 1. அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுக்கும் 39ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்த்துடலாம். 39ஆம் பக்கம் பாருங்கள். நமக்கு பாரதிதாசன் ஒரு படம் கொடுத்துருக்காங்களா, அது கீழே ஒரு இல்லையம்மான்னு சொல்லி ஒரு பேரா ஸ்டார்ட் ஆகுதா. அதில் 3வது லைன் பாருங்கள், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு. அந்த 3 மட்டும் எழுதிக்கோங்க. முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு. முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சரும் அதே பக்கம்தான் இருக்குது. அந்த பாரதிதாசன் படம் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு நேராக ஒரு பேரா கொடுத்துருக்காங்களா, அடன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அதில் 5வது லைன் பாருங்கள், பாரதியான்னு சொல்லி ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து அந்த பேரா முடிவு வரை குறிச்சிக்கோங்க. பாரதியார் மீது அன்பும் பாசமும் பற்றும் உடையவர், அதனால் தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அதுதான் இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம கொஸ்டின்லேயே தான் இருக்குது. நான் சொல்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. முதல் கொஸ்டின் இருக்கிறது அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கோங்க. எதுனா பிரபஞ்சனுக்கு சிறப்பை சேர்த்தது. அது மட்டும் எழுதிக்கோங்க. அந்த கொஸ்டின் இருக்குது பிரபஞ்சனுக்கு சிறப்பை சேர்த்தது வரைக்கும் எழுதிட்டு, அடுத்து நான் சைடில் பென்சில் வச்சு எழுதியிருக்கேன் பாருங்கள், வானம் வசப்படும் என்னும் நூலாகும். பிரபஞ்சனுக்கு சிறப்பை சேர்த்தது, வானம் வசப்படும் என்னும் நூலாகும். இதுதான் மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. சிந்தனை வினாக்கான ஆன்சர் நமக்கு புக்கில் இல்லை, நான் உங்களுக்கு ஆன்சர் காமிச்சிருக்கேன். சரி, இது சிந்தனை வினா பேச தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எந்த உங்களுக்கு தலைவர் பிடிக்கோ அதை பற்றி பேசிக்கலாம். அடுத்து நமக்கு அடுத்த பேஜில் ஒரு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதுக்கு கீழே சில கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள், வண்ணமிடப்பட்ட சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக. நமக்கு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே எடுத்து என்ன செய்யணும், கீழே அந்த கோட்டில் எழுதிக்கோங்க. அதுதான் இது. பாரதியார் புதுவையில் கண்ணன் பாட்டு, எட்டயபுரத்தில் பாஞ்சாலி சபதம் படைத்தளித்தார், விடுதலை, குயில் பாட்டு பெருமைப்படுத்தும். நமக்கு மேலே கொடுத்துருந்ததை நம்ம அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். அந்த சோப்பு கலரில் கொடுத்துருந்ததை நீங்களும் அதை அப்படியே பார்த்து எழுதுங்க. அடுத்து கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதோட மைய கருத்தை ஓரிரு வரிகளில் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம அதை என்ன செய்யணும், ஷார்ட் பண்ணி எழுதணும். பாருங்கள், பாரதியார் புதுவையில் தங்கியிருந்த காலத்தில் பாஞ்சாலி சபதம் போன்ற முப்பெரும் காவியங்களை படைத்ததால் அவருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். அவ்வளோதான். இதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க.